எனக்கு பொறுத்த வரைக்கும் உரிமைன்னா ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி. சில பேருக்கு உரிமை மேலம்னு சொல்ல போனாக்கா வந்துட்டு ஒரு பேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு ஒரு தாய் மாதிரி. வாசிக்கிற டைம் வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் முதல் கோவில் திருவிழா வரைக்கும் உரிமை மேளம் கண்டிப்பாக இருக்கும். உரிமை மேளம் தமிழர்களின் பாரம்பரிய இசைக்கருவி மட்டுமல்ல, ஈசன் தந்த இசை வடிவங்களில் தமிழர்கள் நமக்கு மிக நெருக்கமான ஒரு பாரம்பரிய இசை உரிமை மேளம். சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப வந்துட்டு இந்த ஒரு உரிமை மேலே இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கூட, எப்படி செய்கிறாங்க, எப்படி வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ வீட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அண்ணன் மோன ஜாமெல்லாம் செய்கிற டைம்லாம் நான் ஜன்னல் ஓரத்தில் இருந்து பார்த்துருக்கேன். ஸோ சின்ன வயசில் என்னோட அனுபவம் இதெல்லாம் பார்த்து தான் இப்போ இத்தனை வயசு வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 9 வயசில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஜேர்னி. இப்போ வரைக்கும் நான் ஸ்டில் இன்னும் நான் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த உரிமை மேளத்தில் வந்து எப்படி எனக்கு ஒரு அதிக ஆர்வம் வந்துச்சுன்னா, சின்ன வயசில் வந்துட்டு கம்பத்தில் வந்துட்டு உரிமை வாசிப்பாங்க திருவிழாவில். ஸோ அதை பார்த்து வந்துட்டு எனக்கு இதில் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்புறம் இந்த ஜாமானுங்கள்லாம் வந்துட்டு செய்யறதுக்கு வந்து நாங்கள் அனுப்புவோம் வந்துட்டு ஒரு என் குருநாதர்கிட்ட. அவர் மூலியமாக தான் இந்த கை வேலைகளை நான் பழகினது. என்னோட குருநாதர் பற்றி சொல்லணும்னா, அவர் வந்துட்டு ஒரு தவுள் வித்துவான். வந்துட்டு அவர் எப்பயுமே சொல்லுவார் என்கிட்ட, காசுக்காக எதையும் செஞ்சு கொடுக்காதீங்களா, நம்ம மன திருப்திக்காக செஞ்சு கொடுங்க, வர ஆளுங்க திருப்திக்காக செஞ்சு கொடுங்க. அதனால தான் அந்த கை வேலையில் இன்னும் நாங்கள் முன்னுக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறோம். அவரை பார்த்து தான் எல்லாமே வந்துட்டு நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். எப்படி வாசிக்கணும், எப்படி எந்த இடத்துல இருக்கணும், எப்படி ரெஸ்பெக்டபுளாக இருக்கணும், ஒரு டீம் சட்டை போட்டால் எப்படி இருக்கணும், உரிமை மேளத்தை பற்றி A to Z எல்லாமே சொல்லி கொடுத்தது எல்லாமே அவர் தான். பெருசாக நாங்கள் ஒன்றும் அப்படி காசுக்கு ஒன்றும் நாங்கள் அதை செய்யலை. வந்துட்டு ஒரு மன திருப்திக்கு செய்கிறோம். கிள்ளான் வட்டாரத்தை சேர்ந்த இந்த சகோதரர்கள் இசைப்பதோடு நின்று விடாமல் கைவினையாகவே உரிமையை உருவாக்குகிறார்கள். இவர்களின் உதிரத்தில் உறைந்தது இந்த உரிமை. ஸோ இது வந்துட்டு நம்ம ஆதி காலத்துலேருந்து சொல்லி கொடுத்த இதில் வந்துட்டு தான் இந்த படிப்படியாக அந்த இது அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அண்ணன் மூலியமாக வந்து படித்து இவ்வளோ தூரம் வந்துட்டு நாங்கள் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி கட்டங்களில் கூலிகளாக மலாயாவுக்கு கொண்டு வரப்பட்ட தமிழர்கள் தமிழ் மொழியோடு சேர்த்து அதன் பாரம்பரிய கலாச்சாரங்களையும் பின்னாளில் மலாயாவுக்கு கொண்டு வந்தனர். அவற்றுள் ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை எதிரொலிக்கும் ஒரு பாரம்பரிய தமிழ் இசை உரிமை மேளம். உரிமை, தவில், பம்பை ஆகிய 3 இசைக்கருவிகளின் ஒருமித்த சங்கமம்தான் இந்த உரிமை மேளம். பரவசம் பொங்கும் பக்தி பாடலுடன் மேளம் இசைக்கப்படும் பொழுது மெய் சிலிர்த்து உயிர் புத்துணர்ச்சி பெற்று கால்கள் தானே நடனமாடும். நம் மரபணுவில் மறைந்துள்ள தமிழுணர்வு தானே திமிரி எழும். இப்போ வந்துட்டு உரிமை கட்டெல்லாம் பார்க்க போனாக்கா வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு பலாமரம் கட்டையிலையும் வேப்ப மரம் கட்டையில தான் செய்வாங்க. இந்த 2 கட்டையோட ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா, இதில் வந்துட்டு பால், அதாவது அந்த மரத்தில் வந்து பால் ஈர்ப்பு சக்தி கூடையாக இருக்கிறதுனால அதோட சத்தம் வந்து இன்னும் வெளிப்படையாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் எல்லாம் நம்புகிறாங்க. அதுதான் வந்துட்டு என்னன்னா, அந்த ஈர்ப்பு சக்தி கூட இருக்கும். அதில் செஞ்சாக்கா ஒரு நல்ல ஒரு சத்தம் கிடைக்கும். உரிமை மேளம் வந்துட்டு நம்ம செய்யறது வந்துட்டு நம்ம பெரும்பாலும் ஆட்டுத்தோலில் தான் பாய்ப்போம். ஆட்டுத்தோல் நம்ம வந்துட்டு அந்த முடியெல்லாம் இறச்சி நம்ம தண்ணிக்குள்ளே ஊற வச்சு அதுக்குன்னு சில 1 ஹவரா 2 ஹவரா நம்ம ஊற வச்சு அதை பதப்படுத்தி தான் நம்ம செய்யணும்.
அந்த தோலை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா மிதித்து நல்லா நைஸாக்கி அதுக்கப்புறம் தான் வலையில் வந்துட்டு அடித்து அதாவது வளையத்தில் வந்து அடித்து நம்ம கை வேலையில் வந்துட்டு மூட்டி அழகாக வந்து பதப்படுத்தி நம்ம கொடுப்போம். இப்போ பல மாதிரி நவீன முறைங்க வந்துருச்சு. ஆனால் நாங்கள் இன்னும் வந்துட்டு இந்த கை வேலை தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஆளுங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இந்த கலையில் நாங்கள் வந்துட்டு இன்னும் இவ்வளோ உறுதியாக இன்னும் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம்னா, ஒன்று வந்துட்டு இது பாரம்பரிய கலாச்சாரம், நம்மளோட கலை, நம்மளோட தலைமுறை, நம்மளோட கலை. இதை வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதா என்னோட ஒரு ஆசை. இது வந்துட்டு உரிமை மேளன்றது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு கலை. இது வந்துட்டு நம்ம வாட்சி நம்ம ஒரு இளைஞர்கள் தமிழர்களாக இருந்து நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு வாட்சி நம்ம தான் வந்து வரப்போகிற அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து நம்ம தான் இந்த கலாச்சாரத்தை வந்துட்டு கூட்டிகிட்டு போனோம். உரிமை மேளம் தமிழர்களின் பாரம்பரிய இசைக்கருவி மட்டுமல்ல, தலைமுறைகள் கடந்தும் நீங்காத ஒரு நினைவு, நம் இருப்பை பறைசாற்றும் இசை, காலத்தை கடந்து எட்டுதிக்கும் எதிரொலிக்கும் மெட்டு.